ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அறிவிலை பாட்காஸ்ட். நான் உங்கள் லேக்கா ஃப்ரம் பாரதி அகாடமி 9th to pass B. என்னடா இவன் இன்றைக்கும் என்ன சொல்ல போகிறான்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு ஆண்டர்ப்ரனர் எப்படி மணியை ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். 2 நண்பர்கள் காட்டு வழியாக நடந்து போகிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க முன்னாடி ஒரு தேவதையை அவங்க பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் அந்த தேவதை கிட்ட எங்கள் 2 பேருக்கும் ஏதாச்சும் வரம் கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த தேவதை எனக்கு உங்களுக்கு வரம்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் நான் உங்களுக்கு விதை தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விதையை கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் எங்களுக்கு எதுக்கு இந்த விதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க அந்த தேவதை உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விதை மற்ற விதை மாதிரி கிடையாது, இது ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துடும், இதை வச்சு ஏதாச்சும் செஞ்சு நீங்கள் பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவதை போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த வழியாக திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் இப்போ சொல்கிறாரு, நம்ம இந்த விதையை விற்று காசாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொருத்தர் இல்லை வேண்டாம், நம்ம இந்த விதையை நல்லா பராமரித்து பெரிய மரமாக்கி அதுலேருந்து வர பழம் காய்கறியை நம்ம விற்று சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இந்த 2 பேரும் சொல்கிறது 2 பேருக்குமே உடன்பாடு கிடையாதுங்க. ஸோ 2 பேரும் அந்த விதையை ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டு அவங்க ஊருக்கு போகிறாங்க. இப்போ அந்த ஊருக்கு போன உடனே இன்னொருத்தர் அவர் சொன்ன மாதிரியே அந்த விதையை விற்று காசாக்கிக்கிட்டாரு. இன்னொருத்தர் அதை நல்லா பராமரித்து உரம் போட்டு பெரிய மரமாக வளர்த்தி அதிலிருந்து வர பழம் காய்கறியெல்லாம் விற்று காசாக்கிக்கிட்டாரு. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 2 பேரில் யார் நல்ல வசதியாக இருப்பா, இல்லை அந்த 2 பேரோட ஸ்டேட் என்னன்னு யோசிக்கிறீங்க? உங்களால் கெஸ் பண்ண முடியலன்னா நானே சொல்லிடுறேன். இந்த 2 பேருமே ஒரே ஈக்குவல் ஸ்டேட்டில் தாங்க இருக்காங்க. ஏன்னா அந்த 2 பேருமே அவங்களோட மணியை ப்ராப்பராக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேருமே ஹார்ட் ஒர்க் போடாமல் இல்லை, 2 பேருமே ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ நான் உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். வாங்க நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், நோ ஒன் இஸ் கிரேசி. யாருமே இங்கே முட்டாள் கிடையாது. நம்மளில் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்க கொலீக்ஸோ இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ பார்த்துருப்போம். அவங்க எப்படி மணியை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது. ஒரு சில பேர் நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணி அவங்களோட லைஃப்பில் நல்ல முன்னேறியிருப்பாங்க. ஒரு சில பேர் அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணாமல் பெரிய லாஸ் தாங்க அவங்களுக்கு ஆயிருக்கும். அதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்போம், நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணனா நமக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி ஒரு எமோஷ்னலான சுச்சுவேஷனில் நம்ம ஒரு சில டிசிஷன்ஸை எடுப்போம். அப்படி இருக்கிற டிசிஷன்ஸு மற்றவங்களோட பார்வைக்கு அது ஒரு மாதிரி கோமாளித்தனமாகவோ இல்லை ஒரு கிண்டல் பண்ணுற விஷயமாகவோ அவங்களுக்கு தெரியும். பட் ஆல்வேஸ் remember that no one is crazy here. Next one, never enough. எப்போவுமே எனக்கு இது பத்தாது எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இது போதும்டா, எனக்கு இருக்கிறத வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு நீங்கள் வரணும். நம்மள நிறைய பேர் பணம்னு சொல்லி இப்போது ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா பணம்னு ஓடுனா கடைசியில் நமக்கு இருக்கிறது கூட இல்லாமல் போயிடுங்க. அடுத்து, காம்பவுண்டிங் இஸ் அ மேஜிக். ஏதாச்சும் ஐடியா இருக்கா? காம்பவுண்டிங் இஸ் அ மேஜிக் அப்படின்னா a person who invests money and get double of the profit. இப்போ ஒரு பர்சன் ஒரு விஷயத்துக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கோ ஒரு மணியை குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து அந்த அமௌண்ட் டபுளாக ஆகணும். அந்த டபுளாக ஆகிற அமௌண்ட்டுக்கு பேர் தான் காம்பவுண்டிங். கெட்டிங் வெல்தி வர்சஸ் ஸ்டேயிங் வெல்தி.
கெட்டிங் வெல்த்தினா என்ன? நம்ம எப்படி பணக்காரங்களா ஆகிறோன்றது. பணக்காரங்க ஆகணும்னா நம்ம வந்து பணம்னு சொல்லிட்டு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாதுங்க. கொஞ்சமாச்சும் நமக்கு சேவிங்ஸ் பண்ணுற அந்த மென்டாலிட்டி இருக்கணும். அந்த சேவிங்ஸ் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுனாவே நீங்கள் ஈஸியாக வெல்த்தி ஆகிடலாம். அடுத்து ஸ்டேயிங் வெல்த்தி எப்படி? நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க தான் நீங்கள் தான் பெரிய முட்டாள். நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னா தேவைக்கு யூஸ் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் நம்மக்கிட்ட இருக்கிறத இல்லாத மாதிரியும் நம்ம அங்கே ப்ரிட்டெண்ட் பண்ணக்கூடாது. அடுத்து ஃப்ரீடம் இஸ் த ஹையஸ்ட் டிவிடெண்ட். இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நம்ம நிறைய உழைச்சி அந்த பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாரித்தோம். ஆனால் நமக்கு ஒரு சுதந்திரமே இல்லை அப்படின்னா அந்த மணி உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். மணி என்ன சிம்பலைஸ் பண்ணுது? மணி சிம்பலைசஸ் த ஃப்ரீடம் இன் ஆர் சொசைட்டி. ஸோ காசுன்னா அது மற்றவங்களுக்கு ஃப்ரீடமை கொடுக்கணும். அப்படி இல்லாத காசு வேஸ்ட்டு தாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்க, யூ வில் சேஞ்ச் ஓவர் டைம். காலம் மாற மாற நீங்களும் மாறுவீங்க. ஏன்னா நம்ம மெச்சூர் ஆக தானேங்க நமக்கு நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் அண்ட் தென் சொசைட்டி பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல லெவலுக்கு வரும். அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பற்றியோ இல்லை பிஸ்னஸ் பற்றியோ நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருப்பீங்க. ஆனால் அதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் உங்கள் லைஃப் லாங் போயிட முடியும்னா முடியாதுங்க. நீங்கள் அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அப்கிரேட் பண்ணுறது தாங்க நல்லது. இஃப் யூ டோன்ட், ப்ளீஸ் அப்கிரேட் யுவர் செல்ஃப். அவ்வளோதாங்க. நான் உங்களுக்கு இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டேன். கடைசியாக நான் ஒன்று சொல்லட்டா? பணன்றது தண்ணி மாதிரி. அந்த தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குமா இல்லை அந்த தண்ணியே நம்மளை மூழ்கடிக்குமான்றது நம்ம தாங்க டிசைட் பண்ணணும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஆர் செல்ஃப். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சம் தாங்க. இதை உங்கள் மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Lekha.